இந்த உலகத்தில் பணம், பொண்ணு, நட்பு, துரோகம் இல்லாத வாழ்க்கை இல்லை. வடச்சென்னையில் அட்டுவுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் தான் இந்த கதை. இவன் தான் அட்டு. உழுவை, சப்ப, பல்லு, கோலி. இந்த 5 பேருக்கும் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, சொந்த பந்தம் யாரும் கிடையாது. இவங்களுக்கு எல்லாமே குப்பமேடு தான். இவங்க செய்யற தப்பு பணத்துக்காகவும் பேருக்காகவும் இல்லை, பசிக்காக. சாப்பிடுங்க. இதுல 4 பேருக்கு தண்ணி தம்முன்னு கெட்ட பழக்கம் இருக்கு. உழுவிக்கு மட்டும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அட்டுக்கு உழுவுனா ரொம்ப பிடிக்கும். இங்கே இருங்கடா, வரேன். தாசனை கூப்பிட்டாரு. நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணா பக்கத்துல டீ கடையில 3 பேர் நிக்கிறானுங்க. கொஞ்சம் தள்ளி போய் ரைட்டு கட் பண்ணா 6 பேர் கேரம் போர்டு விளையாடுறானுங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா கோயிலாண்ட 5 பேர் நிக்கிறானுங்க. அங்கதான் ஊர் தலைவர் நிக்கிறாரு. சுத்தி பார்த்ததுல தடிங்க யாரும் இல்ல. உள்ள போனா 2 வழி. ஒன்னு கிணத்தெரு, இன்னொன்னு நாம போற தெரு. கரெக்டா பாத்தியா? நோ, கரெக்டா பாத்துட்டேனா. இவர் தான் தாசன். இவர் கூட சின்ன வயசுல இருந்து இருக்கிறோம். இவர் எங்க மட்டம் பண்ணாலும் அது ரூட்டு நாங்க தான் கொடுப்போம். அவர் கொடுக்குற பணத்தை வச்சு ஜாலியா இருப்போம். வடச்சென்னையில பெரியவருக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த பெரியவரை மட்டம் பண்ண தாசனை ஸ்கெட்ச் போட்டாங்க. ஆனா அந்த ஏரியாவில் பெரியவர் டீம் தாசனை ஓட விட்டாங்க. பொருளை வச்சுக்கின்னு ஸ்கெட்சில் நின்று நாங்க இறங்கி பெரியவரை போட்டோம். அது தாசனும் வசீரனும் அப்ப இருந்து தாசனை என்ன அவர் பையன் மாதிரி வச்சிருக்கேன். பஞ்சாமிரதம் தடி அடி எல்லாம் இவனுக்கு சாதாரணம். போய் சிகரெட் போடுவாண்டா. குப்பமேடு இது இவன் இருக்கும் பேட்டை, வெறும் பேட்டை இல்ல அட்டு ஆளும் ஜெயனா அட்டு சோறு கையில் உட்காந்துக்கிறான். பரவாயில்ல, நல்லாவே எடுத்திருக்கேன். ஏய், கல்யாண பொண்ணை ஃபாலோ பண்ண சொன்னா கல்யாண பொண்ணை ஃபாலோ பண்ணும். மாப்பிள்ளைய ஃபாலோ பண்ண சொன்னா மாப்பிள்ளைய ஃபாலோ பண்ணும். இப்படி ரெண்டுத்தையும் விட்டு என் தொழிலை ஃபாலோ பண்ணுகிற என்ன தொட்ட நீ அவ்வளவுதான். கூடகிறவனே அறுத்து போறவன் நான். உன்னை விட்டுருவேனா?
கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்றா. எலும்பே சங்கூதர மாதிரி ஊதுறான். கிழவியே மூல குழம்பு வச்சு தாத்தா அப்படி தானே காலி பண்ண. உன்னையும் அனுப்பிச்சிடுறேன். இதான் கூட சொல்ற கேள்வி. நாங்கள் பசி மயக்கத்தில் குப்பமேட்டில் படுத்திருக்கும் போது கீழே கொட்டுற சாப்பாட்டை எங்களுக்கு கொடுத்துச்சு. அப்போ இருந்து இது எங்கள் அம்மா மாதிரி. இவன் தான் புளியந்தோப்பு ஜெய. இவனுக்கும் எனக்கும் எப்பவுமே ஆவாது. அங்க விட்டு இங்க விட்டு கட்சியில எங்க ஏரியா உள்ள கையை விட்ட பத்தியா நீ? ஏய், விட்டவெல்லாம் எங்க போனான்னு தெரியும்ல. இந்த பார்வெல்லாம் எங்க வேணாம் தம்பி. இந்த புசுக்குன்னா பண்ணிட்டேன் டோபிகண்ணா சந்திலெல்லாம் மோபனு வேற எங்கன்னா அடுத்த முறை எதுனா ஒண்ணுன்னு வச்சுக்க. மாட்டிலே உன்னை தூக்கி முறுகி போட்டு போய்கினே இருப்பேன். எழுந்துடுற. உன் சீனெல்லாம் என் ஏரியாவில் வந்து போட்டேன்னு வச்சுக்க, கீழே தூக்கி உன்னை முறுகிடுவேன். பார்த்து இந்த டாலர் செமையா இருக்குல்ல? இன்னொன்னு கொடுங்க. ஐயா வெள்ள வா வெள்ள பால்கவா நான் பொட்டலம் போட்டுறேன். இவதாங்க சுந்தரி. இவளுக்கு சின்ன வயசுல ஒரு உதவி பண்ணேன். அவளுக்கு அப்ப இருந்தே என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அவ படிச்ச பொண்ணு, நான் ரவுடி பையன். அதாங்க ஒதுங்கி போறேன். ஏய் என்ன பாக்குற? சீ வெள்ள போ. லுக்க பாத்தியா? ஏய் ஏய் சீ உடைங்கடா. லட்ரா லாட்டி சேட்டு உன் செல் நம்பர் இருந்தா கூட. ஏமா பயப்படுற? ஓப்பன் நம்பரா கேட்டேன். ஏமா பின்னாடி போறாமா, நீ ஏதாவது வாங்கி கூடாமா? இந்த ஃபைட்டுக்கே நான் தான்மா லீடரு. ஏய் சேட்டு உன் பேட்டி நம்பராவது குடுறா. ஏய் யாரு அவன்? உனக்கு தெரியாதா? அவன் தாண்டி அட்டு. உன் பேச்சு கேட்டு வந்தேன் பாரு. இதுக்கு நான் என் வீட்டுக்கிட்டே வாங்கியிருப்பேன். இந்தா புடி, நான் கிளம்புறேன். அம்மா எங்க போறீங்க? என்னது ஊரே கேக்குற மாதிரி கடை வச்சு ஒடிக்கிறானுங்க. முதல்ல சவுட்டு மிஷின மாட்டியா வெங்காயம்? நம்ம என்ன கேட்டுட்டோம்னு இந்த இந்த பொறுக்கிய யார வந்து சீன் போட்டுங்கற அச்சு மூஞ்சில வச்சிரும். உங்களுக்கு இதே வேறதான். எப்ப பாரு கடை அடைச்சு உடைக்கிறது. இன்னில இருந்து 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள கடையை காலி பண்ணல உடம்புல தலை இருக்காது. ஏய் ஏறா வண்டில. ரெண்டு பிசர் எப்படி பாக்குது பாரு. டேய் அதான் பிசர் கல்ல விந்துச்சுல. ஏறா அட உள்ள. இவளா அண்ணன் குடுக்குற மேட்டர் மட்டும் பத்தவே மாட்டேங்குது. பிச்சை எடுக்கலாம்றியா? நீ போயிடுறா. நீ வா. ஏய் கணேசன் ஒன்று இருக்குல்ல, போன வாட்டி கிரிக்கெட் மேட்ச், இந்த வாட்டி ஃபுட்பால் மேட்ச். உன் பழைய வணக்கத்தை வச்சாதான், இல்லைன்னா வேலைக்கு ஆகாதாட்டே. ஏய் அண்ணன் வராரு, எல்லாரும் மரியாதை கொடுங்க, கவுத்தலாம். அதெல்லாம் கொடுப்போம் பாரு போ. அண்ணா வணங்கண்ணா. நான் வணங்கண்ணா. டேய் வணக்கம். என்னட்டு? நோ ஏரியால ஃபுட்பால் மேட்ச். ஏரியால பெரிய ஆள் நீங்க, உங்ககிட்ட சொல்லாம செய்ய முடியுமா? கொஞ்சம் பாச்சேனா. ஏய் யார பார்த்து செய்யற? எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா அண்ணனுக்கு? குட்டா 1000 ரூபாய் தான் கொடுப்பாரு. ரொம்ப யோசிக்காதண்ணா. வந்துடுற மேட்ச் கண்டிப்பா. மேட்ச் எல்லாம் போய் டிவில வைத்து கொண்டு நாம என்ன யார இவ்வளவுதான் வாடா. இருடா தடி கூப்பிடுதே. என்ன சார்? சேட்டு மேட்டர் பெருசாச்சு. ஏற வண்டியில. ஏதா இருந்தாலும் அண்ணன் கிட்ட பேசி. செஞ்சது நீ தானே, உன் அண்ணன் செய்யல இல்ல. ஏற வண்டியில. ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தா நீ 2 பிள்ளைக்கு அப்பன்றத மறந்துடாத.
யாரடா மிரட்டுற? ஒரு ரவுடி இங்க என்கவுண்டர் பண்ணா 100 ரவுடி வர மாட்டான். போலீஸ்காரன் இங்க செத்தா 100 போலீஸ்காரன் வந்து நிப்பான். வார்த்தையை விடாத. சரி. உன் நல்ல நேரம். சேட்டன் கவுன்சிலர் காம்ப்ரமைஸ் ஆயிட்டானுங்க. போலீஸ் கையா புடிக்கிற மாட்டோட என்னவா உர்ரா நடா இதெல்லாம் புதுசா வாடா போலாம். வாடா. 4-5 பிரச்சனை வந்தாதான் மச்சி பெரிய மனுஷாலுங்க. ஏய் கீஞ்ச டவுசரே இங்க வா. ஐயா கீஞ்ச வாய் வச்சிட்டு கீஞ்ச டவுசர் கூப்பிட்டாரு பாருங்களா. ஏய் இன்சைட் வாடா. வரீங்க அத பதில் கலாச்சிட்டல போ. என்னடா இருக்கு? சிக்கன் மட்டன் யாரா சுறா பூரா ஆம்லெட் ஆபாயில் பள்ளி மிட்டாய் பப்பாளி வயல போதபாக்கு புண்ணாக்கு கோழி சுண்டல் வேர்க்கடலை. இருடா. ஆர்டர் இவ்வளவு நக்கலா சொல்லுது பாரு. எல்லாத்துலயும் 2 பிளேட் எடுத்துக்கோ. அப்புறம் 2 ஃபுல் எடுத்துக்கோ. மச்சான் ரொம்ப ஆட்டா இருக்கு. அப்படியே 4 பீர் சொல்லலாம். எத்துக்கண்ணா திட்டே. ஏய் அண்ணங்கிட்ட நிறைய துட்டு இருக்குதுடா. என் வீட்டு பணம் என்னமோ இவன் வீட்டு துட்டு மாதிரி பேசுறான். ஏய் இப்படி போ. 1000 ரூபாய் பத்தின வெளிய ஓடிலாம் பாக்குறியா? எதிர்த்து இடம் உள்ள பேசு பாரு. ஏய் தேரா குவார்டர் பட்டாணி உங்களுக்கு கூலிங் பீரா? ராஜா ஸ்கூல் போறது இல்லையம்மா? இவரு மட்டும் காலேஜ்ல இருந்து அப்படியே வந்துட்டாரு. ஓயா சப்ப காலையில இருந்து என்னென்ன பேச்சு பேசுது? வாய் திறக்குற நீ. எவ்வளவு இறங்கி பேசுறேன். கொஞ்சம் கூட மனசாச்சு இல்ல மாமா. அட உர்ற. என்ன மச்சான் சரக்கு அடிக்கிற நாங்களே இப்படி லுக்கு கொடுத்தது இல்ல. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற நீ எதுக்கு இப்படி எல்லாம் லுக் கொடுத்துனுக்குற? மச்சான் 1000 ரூபாய் குத்தவன் ஆப்போசிட்ல நிக்கிறான்டா. ஏய் ஃபர்ஸ்ட் ஆஃப் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ஆப்போசிட் மக்க மாதிரி ஆனாங்க மச்சி. கட்சி வலை ஏறி அடிச்சிருக்கணும்டா. எல்லாம் இந்த சப்பையால வந்து நம்ம நடிக்கிறேன். அசால்ட்டா ஜெயிச்சிட்டு போயிட்டேன். இல்லனா கப்பு நம்புதான் மச்சி. ஓ அதுக்குள்ளேடா ஃபுட்பால் மேட்சை நடத்திட்டீங்க. ஃபர்ஸ்ட் கோல் அடிக்கும் போது மட்டும் ஆஹா ஓஹோன்னு தூக்கி கொண்டாடுனீங்களாடா. ஒரு ஷாட் மிஸ் பண்ணோன்னே எல்லாம் சேர்த்துட்டீங்க. அப்படியே மெயின்டைன் பண்றீங்களா? இந்த மாசத்தோட அடுத்த மாசம் வெயிட்டா ஒரு டோர்னமெண்ட் நடத்துறோம்ல, அதுல இந்த சப்பையை சேர்த்து கூடாது. அடுத்த மாசம் மேட்சா?